பார்த்து வருகிறோம். சென்னையில் ஸ்மோக் பிஸ்கெட்கள் தயார் செய்யும் இடங்களில் உணவு பாதுகாப்பு துறைகள் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மோக் பிஸ்கெட்டை குழந்தைகளுக்கு தர வேண்டாம், உயிருக்கு ஆபத்தானது எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, எதன் அடிப்படையில் இந்த ஆய்வானது நடத்தப்படுகிறது? என்ன புகார் எழுந்திருக்கிறது? கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஸ்மோக்கிங் பிஸ்கெட் ஒன்றை ஒரு சிறுவன் சாப்பிடுவது போல அவன் அப்பொழுது சாப்பிட்டு அடுத்த நொடியே அலறி துடிப்பது போல ஒரு காட்சி வந்தது. பெற்றோர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து அவர் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா பகுதியிலிருந்து அந்த வீடியோ ஆனது வெளிவந்தது. இதை அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதை கண்டு அச்சப்படும் நிலையில் தங்களுக்கு குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அது சம்பந்தமாக ஆய்வை அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருள் என்பதை லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கெட்டை கொடுக்க வேண்டாம் என்பதை உத்தரவை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இது பயன்படுத்தக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்கே ஆய்வு நடத்தி அதை தேவைக்கு ஏற்ப மட்டுமே பயன்படுத்த வேண்டும், குழந்தைகளுக்கு அது கொடுக்கக்கூடாது என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று என்பதால் அதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற மிக கட்டுப்பாடை விதித்திருக்கிறது. மேலும் அதை மீறி அனுமதியின்றி அதை செயல்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அதை புகை வரக்கூடியது அது ஒரு வேடிக்கையாக கேளிக்கையாக குழந்தைகள் அதை நோக்கி திரும்பக்கூடும் என்பதால் அதில் உள்ள ஆபத்தை உணராமல் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதை தடுக்கவே தற்போது தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்புத்துறை மிக தீவிரமான முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.